ரஞ்சித் அண்ணா படம்னாலே ஒரு சாதி முத்திரை கொடுத்து ஓரம் வச்சிருவாங்கல்ல. தாழ்த்தப்பட்டவங்கள திறமையானவங்க இல்லையா? இந்த சாதிலாம் எனக்கு வேணுன்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திருந்தலாம். இன்னொரு பரியேறும் பெருமாள் இந்த படம். அது இல்லாம இருந்தா வேர்ல்ட் வைஸ் நம்ம தான் கெத்தா இருப்போம். கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஒவ்வொரு சீனும் புல்லரிச்சுது. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ரொம்ப டூ குட்னு சொல்ல முடியாது, ஓகேன்னு சொல்லிக்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் மேல இருக்கு படம். இது எதுக்காக அவங்க பிரிஞ்சிருக்கான்னு தெரியாமலே பிரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படலனாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கொஸ்டின் ஏற்படுத்தும். வானத்து கீழே எல்லாரும் சமம்னு சொல்ற ஒரு படமா இருக்கு. நான் இது வரைக்கும் பண்ண படத்துல இது வந்து மோஸ்ட் ஸ்பெஷல். நல்லா ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ண நிறைய பேர் சொல்றாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லுது, என்ன நம்பி இந்த படம் வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். படம் ஓவராலாக நல்லா இருந்துச்சு. கிரிக்கெட்டில் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் டேரக்டர் கொடுத்துருக்காரு. டேரக்டர் இது ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல, பட் அந்த கிரிக்கெட் சீன்ஸ்லாம் என்ன சொல்கிறது, ரொம்ப டூ குட்னு சொல்ல முடியாது, ஓகேன்னு சொல்லிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். மற்றபடி ஓவரால் சோஷியல் மெசேஜ் என்னென்னா, யாரும் இந்த கேஸ்ட்ன்ற இதில் எல்லாருமே செப்பரேட் ஆகாதீங்க, எல்லாம் ஒன்றா இருங்க. ஒன்றா இருந்தால் நான் கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளை யாராலையும் தோக்கடிக்க முடியாதுன்ற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. மற்றபடி காமெடி, லவ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது, எங்கேஜிங்காக இருந்துச்சு. அந்த பிருத்திவிராஜ் வர சீன்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் பார்க்கலாம் ப்ரோ, தேட்டரில் வந்து பார்க்குற ஒருத்தர் தான். நல்லா இருந்தது படம் நல்லா இருந்தது. ஒட்டுமொத்தமாக படத்தில் வந்து சமூகத்தை பற்றி அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க. சாதி ஒழிப்பு, சமூக விடுதலை அப்படின்ட்டு இந்த படத்தில் வச்சுருக்காங்க. இதை வந்து சாதிலாம் எனக்கு வேணுன்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திருந்தலாம். இன்னொரு பரியேறும் பெருமாள் இந்த படம். சார் அதெல்லாம் ஒன்றே இல்லை சார். எப்படி வந்து மாற்று சாதியிலேருந்து சாதி தான் நான் கையில் எடுப்பேன்னு சொல்லிட்டு பரியேறும் பெருமாள் உட்காரும் போது எப்படி குனிக்க அந்த படத்தை பார்த்துருப்பாங்களோ அதே மாதிரி தான் இதில் வந்து பார்க்கலாம். இப்போ ஜீவாவும் கிரிக்கெட் படம் எடுத்திருக்காங்க. அந்த படம் சுசீந்திர எடுத்தார், உண்மையிலேயே நல்லா பண்ணியிருப்பாங்க. அது யாருக்குன்னா எந்த சாதி எந்த இதெல்லாம் பார்ப்பன சமூகத்தை வந்து நேரடியாக பண்ணுவாங்க. ஆனால் இது அப்படி இல்லை, இதுதான் முக்கியம். தமிழ்நாட்டில் வந்து பார்ப்பன சமூகம் வந்து அவன் வந்து காட்டிட்டு போயிட்டான், அவ்வளோதான். இவங்களுக்குள்ளே முட்டிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே ஒன்றா சேர்ந்தனா அவன் நிற்க மாட்டான்றதை இந்த படம். உண்மையிலேயே புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவங்க என்ன கருத்து சொன்னாலும் அந்த படம் இதில் இருக்குது. ப்ளூ ஸ்டார் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது மெயினாக அந்த சாங்க்காக தான் ரியலி வந்தேன். பட் ஆனால் உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நான் ஒரு 2 days பேக் தான் வந்து சாந்து அண்ணா வராங்கன்னு சொல்லி தெரியும். ஓகே அகைன் இன்னும் ரொம்ப பூஸ்ட் ஆகி தான் இருந்தேன். ஸோ என்டையர்லி ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இந்த எனக்கு 2 பேருமே ஈக்குவல் தான். எனக்கு வந்து 2 பேருமே நான் ரொம்ப கீழெல்லாம் வச்சு பேசல. 2 பேருமே சூப்பர் மாஸ் 2 பேருக்கும். வாவ் ரியலி நான் வந்து வெளியில தான் அவங்க பேர் லவ்னு பார்த்துருக்கேன். ஓகே அது ரியல் அது. பட் ஆனால் ரீல்லையும் செம்ம பேராக இருந்தது. என்டையர்லி குட். என்ன சொல்கிறது, பாட்டு பற்றி நான் சொல்லவே மாட்டேன். அது குட்டை தாண்டி ஓவர்லாக் அது சொல்ல முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் யூன்னு சொல்லலாம். அதுதான் எல்லா பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் வந்திருக்கும். ஏன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து பாலிடிக்ஸுன்னு போது நம்ம எங்கே இருந்தாலும் மிடில் கிளாஸ் பீப்புளை வந்து ரொம்ப டவுன் பண்ணுறாங்கல்ல. ஸோ என்டையர்லி லாஸ்ட்டாக அந்த ஒரு கிக் கொடுத்தாங்கல்ல, மாமாவாகவே இருந்தாலும் ஒரு கெத்து காமிச்சு எல்லாருமே நின்னாங்கல்ல, அது டீம் பிளேயர் இஸ் வெரி குட். கிளைமேக்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம சொசைட்டியில் இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. பிகாஸ் எல்லாருமே நம்ம வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது எல்லோரும் என்டையராக ஒன்றா இருக்கிறோம். பட் வளரும் போது இருக்கிற அடுத்த பாலிடிக்ஸ் ரொம்ப ரியலி சேஞ்சாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் இருந்தால் என்டையர்லி நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், வேர்ல்டு வைஸ் நம்ம தான் கெத்தாக இருப்போம். ஷுவராக பார்ப்பேன் நான். கண்டிப்பாக என்னோட சைடில் நான் கண்டிப்பாக இது பண்ணுவேன். படம் உண்மையில நல்லா இருந்துச்சு. நான் எல்லாரோட ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. ஓவராலாக வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் தான். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். நல்லா கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் புல்லரிச்சுது. எல்லோரும் ஒன்றுங்கிறத காமிக்கிறது தான் அந்த படம் ஆக்சுவலாக அதை பற்றி. ஸோ அதில் வந்து கிரிக்கெட்டை சும்மா ஒரு எடுத்துக்க வச்சுக்கிறாங்க. அது வேறு ஸ்போர்ட்ஸ் கூட வச்சுக்கலாம், கிரிக்கெட்டை சும்மா வச்சுக்கலாம், அவ்வளோதான் சொல்லுவோம். சாந்தனு ஆக்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல கம்பேக் தான் சொல்லுவோம். அப்புறம் அசோக் செல்வன் பற்றி சொல்ல தேவையில்லை, அவர் பயங்கரமாக நடிப்பார். இந்த படத்தில் பயங்கரமாக பட்டையை கலக்குது. மேற்கொண்டு எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து நல்லா இருந்துச்சு. சொல்லப்போனால் அது வந்து பெஸ்ட்டு பேருன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணணும் தான் நான் சொல்லுவேன். நான் பார்க்கணும். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ஓவராலாக பார்க்க வேண்டிய படம் தான். கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக தேங்க்யூ. கண்டிப்பாக பார்க்கணும். நான் அவருக்கு அசோக் செல்வனுக்காக கண்டிப்பாக பார்ப்பேன். கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கான்னு மக்கள் தான் சொல்கிறோம், நாங்களே சொல்லக்கூடாது. ஓகே, ஒவ்வொரு கிளாப்ஸ் வரும்போதும் என்ன மாதிரி எப்படி இருந்துச்சு? அந்த வெயில நின்றதாக இருக்கட்டும், இந்த படம் நிறைய உழைப்பு. நான் மட்டும் இல்லை, என்னோடய ஹோல் டீமுமே ஒரு கைத்தட்டுமே வந்து சூப்பரான்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது. இந்த படம் எல்லாருக்குமே ஒரு பெரிய வெற்றியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். முக்கியமாக என்னோட டைரக்டர் ஜெய்குமாருக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த படம் எல்லா படமும் கஷ்டம்தான். பட் இந்த படம்
ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, நிறைய நேச்சர், நிறைய விஷயங்கள் சேலஞ்சிங்காக இருந்தது. மழை பெஞ்சுது அது இதுன்னு, அதெல்லாம் தாண்டி இந்த படம் முடிக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ ஜெயக்குமாருக்கு இது வந்து பெரிய 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 சக்ஸஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ஒரு கைத்தட்டும் எனக்கு எந்த அளவுக்கு சொந்தமோ, ஜெயக்குமாருக்கு எந்த அளவுக்கு சொந்தமோ, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் சொந்தமோ, எல்லா ஏடிஸ்க்கு எல்லாருக்குமே இது சொந்தம். ஓகே, சாமோட வெற்றி மிகப்பெரிய அளவு பேசப்படுது. வெளியே வந்தோன்னா சாம் தான் கட்டுறாங்க. பிருத்திவிராஜை நாங்கள் இவ்வளோ நாள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கல. ஆனால் இந்த படம் மூலமாக அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது எதிர்பார்க்காத ஒரு விஷயம். உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? இல்லை, ஒரு நடிகனுக்கோ இல்லை ஒரு கலைஞனுக்கோ சுவர் இருந்தால் தான் சித்திரம் பூச முடியும். ஸோ அதனால் தீட்ட முடியும். அதனால் பிருத்திவி, சோனு இவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் வந்து பெரிய வெற்றியாக இருக்கும், பெரிய திருப்பு முனையாக இருக்கும். எனக்கும் இது ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பிருத்திவியோட வெற்றி என் வெற்றி தான். எப்படி சார்பேட்டாவில் வந்து டான்சிங் ரோஸை கொண்டாடாங்களோ இந்த படத்துக்கு சாம் கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் சமூகத்தில் எந்த அளவு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? அது அதிர்வாச்சி இருக்குமான்னு கேட்குறேன். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கரெக்டான கருத்துக்களை பேசும்போது ஒவ்வொரு படமும் ஒரு சேஞ்ச் உருவாக்கணும்னு நம்பி தான் பண்ணுறோம். அது உருவாக்குதா இல்லையான்னு காலம் தான் பதில் சொல்லும். பர்சனலாக எவ்வளோ ஸ்பெஷல் இந்த மூவி? மோஸ்ட் ஸ்பெஷல். நான் இது வரைக்கும் பண்ண படத்தில் இது வந்து மோஸ்ட் ஸ்பெஷல். வெற்றி மீது வெற்றி. அது ரஞ்சித் சார் வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு என்னென்னா அடுத்தடுத்த படங்கள் எனக்கு வேணுங்கிற படங்கள் நான் பண்ணணும். அதுக்கு இந்த கமர்ஷியல் சக்ஸஸ் ரொம்ப தேவை. அதனால் மக்கள் இதை வந்து தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். வெயிட் பண்ணி ஓடியில் பார்த்துக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த படம் நிறைய கடின உழைப்போடு எடுத்திருக்கோம். இது நல்லா ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ண நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லுறது, என்னை நம்பி இந்த படம் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ப்ளூ ஸ்டார் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சமகாலத்தில் தேவையான ஒரு படம். இப்போ வந்து பொதுவாக ரஞ்சித் அண்ணா படம்னாலே ஒரு சாதி முத்திரை கொடுத்து ஓரம் வச்சுருவாங்கள்ல, அது மாதிரி வந்து அவர் சாதிக்கு எதிர்ப்பாக பேசினாலும் அவர் சாதி ஆதரவாக தான் பேசுகிறாரு அப்படின்ற ஒரு பல சர்ச்சைகள் எழும்போம். இந்த படம் அவுட்ஸ்டாண்டிங்காக சாதி எதிர்ப்புக்காகவும் சமுதாய ஒற்றுமைக்காகவும் இந்த படம் முழுசாக பேசியிருக்கு. அது இந்த படத்தில் நல்லா வந்திருக்கு. நம்ம கிரிக்கெட்னாலே பெரிய பாலிடிக்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அது வந்து பொதுவெளியில் பல பேர் பேசுகிறதுக்கு தயங்குவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பேசியிருக்காங்க. அவங்க ரியல் லைஃப்லையுமே பேராக இருக்காங்க. இந்த படத்துலையுமே அவங்களுடைய காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஜாதி ரீதியெல்லாம் மக்கள் ரொம்ப பிரிஞ்சுருக்காங்கல்ல, அது எதுக்காக அவங்க பிரிஞ்சிருக்கான்னு தெரியாமலே பிரிஞ்சுருக்காங்க. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படலைனாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கொஸ்டின் ஏற்படுத்தும். சின்ன அவங்களோட நம்ம எதுக்கு நம்ம இப்படி இருக்கோம், பிரிஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். இதில் வந்து அந்த இம்பேக்ட் வந்து சத்தியமாக வரும்னு நினைக்கிறேன். அது அந்த இம்பேக்ட் எனக்கு பட்டுச்சு. இது மாதிரி ஒருத்தவங்களும் பட்டால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அந்த கேஸ்ட் அதை பற்றி பேசியிருக்கிறதுலாம் நல்லா இருக்குது. அப்புறம் நாங்கள் கிரிக்கெட் விளாட்றோம், அதனால் எங்களுக்கு கிரிக்கெட் பேஸ்டான படம்லாம் எங்களுக்கு நார்மலாக பிடிக்கும். கிரிக்கெட் விளாட்றவங்களுக்கு நல்லா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த கிராம சைடில் இந்த கேஸ்ட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை, அதை நல்லா பேசியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஆமாம், இல்லை அது வந்து கிரிக்கெட்டில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அது லீக் அதை மாதிரி போகுது. இது வந்து நார்மலாக வில்லேஜ் சைடில் இருக்க பசங்க வந்து நல்லா விளையாடலாம், அவங்களுக்கும் ஸ்கில் இருக்குது, அதெல்லாம் நல்லா பேசியிருக்காங்க. நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. இந்த படம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஃபேமிலியோட பார்க்க ரொம்ப அருமையாக இருந்தது. ஜாதி ரீதியாக பார்த்து உண்மையிலே நாங்கள் உணவுபூர்வமாக பார்த்த படமாக தான் இருக்குது. எந்த ஒரு விளையாட்டும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஜாதி ஒதுக்கி வைக்கிறது அப்படி ஒரு விஷயம் நாங்கள் இது வரைக்கும் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்ததில்ல. ஆனால் இந்த படத்தில் என்ன தான் நான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஜாதின்னு வர பார்த்து தனித்து தான் நிற்கிறது. அதை தூக்கி எறிஞ்சிட்டு ஃப்ரெண்டுக்குள்ளே ஃப்ரெண்டாகவே இருந்தாக்கா நம்மளோட அடுத்த கட்ட நகருக்கு நம்ம எப்படி வேணாலும் போய் நம்மளோட குறிக்கோளை அடையலான்றத அழகாக காட்டிக்கிறாங்க. எந்த ஒரு வன்மமும் இல்லை, எந்த ஒரு அடித்தடியும் இல்லாமல் காலப்போக்கில் ஒரு சாமானிய மனுஷன் எப்படி இதெல்லாம் கையாண்டுன்னு போகிறாங்கன்றத தெளிவாக காட்டிக்கிறாங்க. தாழ்த்தப்பட்டவங்களும் திறமையானவங்க இல்லையா, அவங்க அடுத்த நகர்வை நோக்கி போக மாட்டாங்களா, இதெல்லாம் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஜாதியை விட்டுட்டு அவங்க திறமையை பார்த்து அதுக்கான வாய்ப்பை கொடுத்தா அவங்கவுங்க ஃப்யூச்சரில் அவங்களும் முன்னேறுவாங்கன்றது அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பாட்டெல்லாம் வந்து நாங்கள் ஃபேமிலியோடு தான் வந்தோம், ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு சாங் தான் வந்து அசோக் செல்வன் அப்புறம் வந்து காம்போ நல்லா இருந்துச்சு. ஒன்று வந்து சின்ன குழந்தைங்க பார்க்கக்கூடாதுன்னெலாம் இல்லை, பார்க்கலாம், அவ்வளோதான். ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆப்போசிட்லேயே இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து கடைசியில் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. சாதின்னு பேஸ் பண்ணி அவங்க ஆரம்பத்தில் சாதின்னு பேஸ் பண்ணி தான் பார்த்தாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்ன்னு வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க சாதியெல்லாம் பார்க்கல, நம்ம வின் பண்ணணும், அவ்வளோதான். இன்னும் எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். ஆமாம், எக்ஸ்பெக்டேஷன் மேலே இருக்குது படம் பார்த்துருக்கோம்.
அசோக் செல்வன் கீர்த்தி பாண்டியன் சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. படத்தில் அதான் சொல்கிறேன், சூப்பராக இருக்கு. படம் எப்படின்னா? படம் சூப்பராக இருந்தது. ப்ளூ ஸ்டார் வந்து வானத்து கீழே எல்லாரும் சமம்னு சொல்கிற ஒரு படமாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பாருங்கள். எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. பிருத்வி அண்ணன் வந்து அவரோட கேரக்டரை நெயில் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு. என்ன மாதிரி கதை ஆக்சுவலாக? ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. ஸ்போர்ட்ஸ் தான், ஸ்போர்ட்ஸ் ஜானரில் நடக்கிற ஒரு பாலிடிக்ஸ் தான். அந்த பாலிடிக்ஸில் ஒரு வில்லேஜுக்குள்ளே இருக்கிற ஒரு பாலிடிக்ஸை ஒன்றா சேர்த்து எல்லாரும் சமம் அப்படின்ற மாதிரி ஒரு கதை. வில்லேஜ் பீப்புள்ஸில் இருக்கிற ஒரு அரசியலை முழுக்க முழுக்க பேசியிருப்பார். ஆனால் அங்கே வந்து பக்குவம் அடைஞ்சவங்களும் இருப்பாங்க. பக்குவம் அடைஞ்சு அவங்க எப்படி ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நவருகிற ஒரு கதையாக இருக்கும். வந்து பாருங்கள். அசோக் செல்வன் சாராக இருக்கட்டும், இதில் நடிச்சிருக்க எல்லா நடிகருக்கும் ஒரு சூப்பரான ஒரு லைஃப் இருக்குது. சூப்பரான ஒரு செம்ம டஃப். அவரு தான் இந்த கதையை வந்து இன்னொரு பக்கத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ வந்து எல்லாமே பாருங்கள். ரொம்ப ஹாப்பி. அதான் சொல்கிறேனே, வானத்து கீழே எல்லா ஜீவராசிகளுக்கும் சமமான ஒரு உரிமை வேணுன்ற ஒரு குரல் தான் ப்ளூ ஸ்டார். ஜெயண்ணா சூப்பர்ண்ணா. படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃபஸ்ட்டு. இன்னொன்று வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. இல்லை எல்லா கேரக்டருமே வந்து கரெக்டாக இதுவாக இருக்குது. கேரக்டர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்தாலும் அந்த புல்லட் பாபுன்ற அந்த ஷாம் கேரக்டர் அதெல்லாம் வந்து பயங்கர ஹியூமராக அதெல்லாம் பயங்கரமாக வந்து கனெக்ட் ஆகிருக்கு. எல்லாருமே அந்த சின்ன சின்ன கேரக்டர் வந்து கூட நம்மளுக்கு ஈஸியாக வந்து பதிஞ்சிருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு. டைரக்ஷன் அப்புறம் வந்து டைலாக் ரேட்டிங் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. அவரோட ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வீடியோ சாங்கு ரயிலி நோலிங்கில் வந்து ரொம்ப வெயிட் பண்ணோம். அதுக்கு தான் மெயினாக வந்தது. அந்த அது வந்து விஷுவலாக பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுவும் பயங்கரமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுச்சு. ஆமாம், திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லோரும் வந்து பார்க்கணும். இன்னொன்று வந்து இது கிரிக்கெட்டு ரசிகர்களை தாண்டி எல்லாருக்குமே பிடிக்கும். கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் இது அரசியலும் முன்ன பேசியிருக்காங்க. நல்லா இருந்தது. பாலிடிக்ஸ் காமிச்சிருக்காங்க, கொஞ்சம் இருக்குது. அந்த லோக்கல் பசங்க அந்த தனியாக ஆடுறாங்களே அவங்களுக்கும் இவங்க இந்த மாதிரி டீமுக்கும் தான் காம்படிஷனு. தன்னாலையும் இது பண்ண முடியும்னு சொல்கிறேன். அதுதான் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் அவருக்கு அடிபட்டுறல ஆப்போசிட் டீம் அது கூட்டிகிட்டு போகிறாங்களே. ஸோ அப்போது அவர் ஃபீல் பண்ணுவார். அந்த சீன் நல்லா இருந்துச்சு.